அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 11வது ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது, மேலும் ஏதாவது கெடுப்பலன் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த 7 மலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை, அதாவது நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி 7 மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த 7 மலையான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் ராசி ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு, இதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு முதற்கொண்டு நிறைய விதமான தகவலை இந்த ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடமும் கூட. ஸோ நீங்களும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் விஷயங்கள், அதாவது உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் 100% ஒரு நல்ல தீர்வானது கிடைக்கும். நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கால புருஷனுக்கு இந்த கும்பராசியானது 11வது ராசியாக இருக்குது. பாகை 300 முதல் 330 வரை அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு காற்று ராசி. ராசி ஒற்றைப்படை ராசி, ஆண் ராசி. இதன் அதிபதி சனி பகவான். அது மட்டும் இல்லாமல் கலசம் ஏந்திய பானையின் வடிவத்தை உடைய ராசியாக கும்பராசியானது இருந்துட்டு வருது. இந்த ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் 1, 3, 4 பாதங்களும், சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், போராட்டாத்தி நட்சத்திரத்தின் 1 மற்றும் 2, 3 பாதங்களும் அடங்கியிருக்கு. மேலும் இந்த ராசிக்காரங்க அன்பானவர்களாக காணப்படுவாங்க. மேலும் கருணை, இரக்கம், பிறருக்கு உதவும் தன்மை, மனித மனம் போன்றவற்றை கொண்டவர்களாகவும் இந்த கும்பராசி நேயர்கள் காணப்படுவாங்க. மேலும் உள்ளுணர்வு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. அவன் முகத்தை பார்த்து அவர்களை எடை போட்டு விடாதீங்க. புத்திசாலித்தனமாகவும் காணப்படுவாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கவங்களாகவும் இருப்பாங்க. நண்பர்கள் இடத்துல ரொம்பவே அன்பானவர்களாக இருப்பாங்க. சுத்தம், சுகாதாரம், ஒழுக்கம் போன்றவற்றை உடையவர்களாகவும் காணப்படுவாங்க. மேலும் மாசி, பங்குனி, வைகாசி, ஆனி, ஆவணி, கார்த்திகை, மார்கழி, தை மாதங்கள் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்குது. மேலும் சனி, புதன் போன்ற கிழமைகள் நன்மை தரக்கூடிய கிழமைகளாக இவங்களிடம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதமானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். கடந்த சில மாதங்களாகவே இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கி மன நிம்மதி பெறுவீர்கள். கோபம், படபடப்பு, மன அழுத்தம் அனைத்துமே இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் குறைய ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகி போகுது. புதிய உறவுகள் கிடைக்கும். இருப்பினும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்பொழுது போய்கொண்டே தாங்க இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் வரப்போகுது. அதே போல கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கிரகங்களின் பயிற்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குமோ இல்லையோ, கும்பராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்கும், ஆகஸ்ட் மாதம் முழுக்க கும்பராசிக்காரர்களின் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்து முழுசாக தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலக போகுது. மன நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் கோபம், படபடப்பு, மன அழுத்தம் அனைத்துமே குறைய போகுது. தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல முடிவும் தீர்வும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் புதிய உறவுகள் கிடைக்கும். இருப்பினும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்பொழுது வந்து கொண்டே தான் இருக்கும். மேலும் உங்களுடைய எதிரிகள் போட்டியாளர்களை விட உங்கள் கை மேலோங்கும்.
அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மேலும் தன்னம்பிக்கை குறையாமல் இருக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி இல்லை என்றாலும் கூட பெரிய நெருக்கடிகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. கடந்த சில மாதங்களை விட இந்த மாதமானது பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய பொருளாதார நிலையும் வருமானமும் அதிக அளவில் காணப்படும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சாத்தியமும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மேலும் செலவுகளை சேமிப்பாக முதலீடாகவும் மாற்ற முயற்சி செய்வீங்க. அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 3வது வாரத்தில் இருந்து எதிர்பாராத பண வரவு சாத்தியமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் பராமரிப்பு வேலைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். மேலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டமானது, அதாவது இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது. மேலும் உங்களுடைய குடும்பம் திருமண வாழ்க்கையெல்லாம் இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் மற்றும் உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்தால் கூட சின்ன மனசு தாபங்கள் இருக்கக்கூடும். காதலிப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வர வாய்ப்பு இருக்குது. மேலும் ஆகஸ்ட் மாதத்தின் 2வது பாதியிலிருந்து வாழ்க்கை துணையோடு சின்ன முரண்பாடுகள் ஏற்படக்கூடும். பணம் மற்றும் வீட்டிற்கு தேவையான வசதிகள் சார்ந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடும். இது எல்லாமே பெரிதாக பொருட்படுத்தாமல் இருப்பது ரொம்ப நல்லது. மேலும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கையாக உங்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சாத்தியம் இருப்பதால் பேச்சில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே அறிவுறுத்தப்படுதுங்க. மேலும் உங்களுடைய தொழில், வியாபாரம், வேலை செய்யும் இடமெல்லாம் இந்த மாதத்தில் என்ன மாதிரி விஷயத்தை நிகழ்த்த போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் செய்பவர்களுக்கு உபயோகத்தில் இருப்பவங்க நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள், எதிர்பார்த்த மாற்றங்கள் வேண்டுமென்றால் அதற்கு ஏற்றாற் போல முழு கவனத்தோடு வேலை செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேலதிகாரிகளோடு அலுவலகத்தில் சில முரண்பாடுகள் ஏற்படக்கூடும். எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கக்கூடும். மேலும் புதிய வேலை தேட முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இல்லை. தற்போது நீங்கள் எந்த பணியில் இருக்கீங்களோ அல்லது எந்த தொழில் சார்ந்த விஷயங்களை இருக்கிறீங்களோ அதைவே இந்த மாதம் முழுக்க செய்யுங்க. புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்யாதீங்க. மேலும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, குடும்பம் தொழில் செய்பவர்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்தில் இருந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ரொம்பவே இதனால் மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மாதத்தில் ஒரு சில விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே சனி வக்ரமாக இருப்பதால் கும்பராசிக்கு அடுத்த சில வாரங்களுக்கு ஒரு விதமான குழப்பமான மனநிலைகள் இருக்கக்கூடும். எனவே எந்த முடிவையும் உடனடியாக எடுக்க வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். மேலும் வேலை மாறுவது அல்லது இடம் மாறுவது உள்ளிட்டவை நடப்பதற்கு தாமதங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையோட சின்ன விஷயங்களில் வாக்குவாதங்கள் செய்யாமல் அமைதியாக இருப்பதே ரொம்ப நல்லது. மேலும் போதிய தூக்கம் இருக்காது என்பதால் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் மன அழுத்தம், படபடப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டுங்க. கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க, கரெக்ட் டைமுக்கு தூங்குங்க, கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு போயிட்டு வாங்க. எந்த ஒரு விஷயமுமே எக்ஸ்ட்ரா பண்ணாதீங்க. மேலும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகிறது. அந்த விஷயங்கள் என்ன என்பதையும், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் தெளிவாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த 7 மலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி 7 மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே கண்டிப்பாக அவர் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.